பேசுறீங்களா ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. சுதாஷ் கரெக்டாக ஞாபகம் கரெக்டாக நம்மளோட செயின் கரெக்டாக இருக்குது எல்லாருக்கும் சரி. அப்போ கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து கிட்ட வாங்கலாம். இப்படி யாரும் கேட்கணும்னு இஷ்டப்படுறவங்களா கொஞ்சம் கிட்ட வாங்க, ஓகேவா? நம்மளால பெரிய தானம் தர்மம் எதுவும் செய்யறதுக்கு நம்மளால முடியல அப்படின்னாலும் ஒரு இடத்துல சிவனை பத்தி பேசும்போது அங்க தொல்லை கொடுக்காம இருக்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அங்க தொல்லை கொடுக்காம நம்ம இருக்கணும். அவரை பத்தி பேசுறத மற்றவங்களை கேட்கறதுக்கு விடலாம். இப்போ எப்போ பார்த்தாலும் நானே வந்து பாடிட்டு இருக்கிறேன் இல்லையா? நீங்க எல்லாம் நினைப்பீங்க இல்லை நமக்கு ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா இதுதான் பாடணும்னு சொல்லிட்டாருன்னா நாங்களும் ஈஸியா பாடிடுவோம்ல. எல்லாத்தையும் வளன்னு பாடிட்டு இருக்கிறாரு. எதை விடணும் எதை பாடிக்கணும்னே தெரிய மாட்டேதுன்னு சொல்றது. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது கோனார் தமிழர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கோனார் தமிழ் இதெல்லாம் டீச்சர் உங்களுக்கு டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை மட்டும் படிச்சுருவாங்க, நீங்க பாஸ் ஆகிடுவீங்க, 35 எடுப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் படிச்சேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி டிக் பண்ணி தருவாங்க. சயின்ஸ்லயே இந்த கேள்வி வரும், அது வராது. அந்த மாதிரி நம்மளோட சைவத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனத்துக்காக இதை டிசைன் பண்ணது தான். இது நம்மளோட தேவாரத்தை கொஞ்சமா பாடி நம்மளை வெளியே துரத்துறதுக்கு உண்டான வழி. நான் சொல்ல போறது, கோயில்ல நம்மளால ரொம்பலாம் பாட முடியாது, போய் இப்படி பாட முடியாது. கோயிலுக்கு போய் ஒரு நிமிஷம் தருவாங்க. சிதம்பரத்துக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போயிருக்கிறேன். தினந்தோறும் எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இப்ப போவேன். ஆரம்பிச்சது நான் சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னால போய் ஆரம்பிச்சேன். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தவறாம போயிடும் அந்த பக்கம் போனேன். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் போகும்போதெல்லாம் மத்தியானம் உச்சிகால பூஜைன்னுவாங்க, அந்த பூஜைக்கு நான் போவேன். அந்த பூஜை போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான ஏக்கம். ஏன்னா இந்த சாமியோட இந்த வேதங்கள்லாம் பாடி முடிச்ச அப்புறம் ஒரு 7 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அப்படியே கப்சிட்டு நிற்பாங்க. அப்ப வந்து ஒரு சில வயசானவங்க வந்து பாடுவாங்க. வயசானவங்க சின்ன பையன பாடுவாங்க. அது பேர் வந்து பஞ்சபுராணம்னு பேர். 5 பாட்டு பாடுவாங்க. பஞ்சபுராணம் அப்படியே இந்த கோயிலே ஸ்தம்பிச்சு அப்படியே நிற்கும். சாமி அந்த பாட்டை கேட்பார். யார் கேட்பா? ஐயர் கிடையாது, சாமி கேட்பார். சாமி அந்த 5 பாட்டையும் கேட்பாரு. தேன் ஒழுக கேட்பாரு. தேவாரம் எப்படி கேட்பாரு? தேன் ஒழுக கேட்பாரு. திருவாசகம் எப்படி கேட்பாரு? தேனாவே சாப்பிடுவார் சாமி இல்லையா? சாமி கையாலேயே எழுதுன்னுதான் திருவாசகம். சிவபெருமானே வந்து எழுதிட்டு போயிட்டார். எழுதி சிதம்பரத்தில் இருக்கிற பஞ்சாக்கர படிகள் இருக்கும், 5 படி இருக்கும், யானை 2 பக்கம் இருக்கும். அதுல சாமியே வச்சுட்டு போயிட்டார். ஐயருங்க காலையில வந்து பாக்குறாங்க, ஓலைச்சுவடி மேல திருச்சிற்றம்பலம் உடையான்னு கையெழுத்து போட்டார். என்னது? திருச்சிற்றம்பலம் உடையான், இது என்னோட இடம்டான்னு சொல்றாரு. யார் சொல்றா? சிவபெருமானே சொன்னதுதான் அந்த ஓலைச்சுவடி. அம்பலத்தடையாரோட கோயில் கொசகட தெருவில் போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கோயில்ல, அதாவது மிஷன் வீதியும் காந்தி வீதிக்கும் நடுவுல இருக்கும். அங்க 33 சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கு. யாருக்குமே தெரியாது. 33 சித்தர் இருக்கிறாங்க அதுக்குள்ள. இன்னைக்கு அது வியாபார ஸ்தலமா அப்படி இப்படி அல்ல மாட்டாங்க. 33 சித்தர்கள் இருக்காங்க. அம்பலத்தடையார் சாமியோட மடம் அது போனீங்கன்னா நீங்க இப்பதான் அந்த ஓலைச்சுவடி காட்டுறது இல்லை. அது ஒரு பட்டு துணியில போட்டு போதிட்டாங்க. ஐயா, அது மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் மணி 12 மணிக்கு வைப்பாங்க, 11 மணிக்கு. அது இப்போ ஒரு சிவராத்திரிக்கு வைக்கல. இந்த சமயம் சிவராத்திரி காட்டினாங்க, அதுவும் நம்ம அந்த நூலை பார்க்க முடியல. இல்லை, இப்போ ஒரு 4-5 வருஷமா வந்து பட்டுக்குடி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி முழுசா வச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன எடுத்து மறைக்கிறாங்க, மறைச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நம்ம காலம் எவ்வளவு நல்ல புண்ணிய காலம். நான் பார்த்துருக்கேன், போய் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்க்கறதுக்கே நமக்கு பிராப்தம். சாமி இதோட அதை யாருக்கும் காட்டாதெல்லாம் போதுன்ட்டு இல்லையா? ஆமா, உண்மை அதுதான்.
இப்போ அத மாதிரி நம்ம அந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்கு போனா நம்மளுக்கு பாடுறதுக்கு 5 பாட்டு வேணும் இல்லையா? இந்த பாட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு டியூன் எல்லாம் பாடக்கூடாது. நான் ஒரு டியூன் சொல்றேன், நீங்க இதை ராகமா பாடினா என்ன ஆயிடும்? நேரம் ஐயா நிறுத்துங்க மீதியை செய்ய போறேன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பாடுறதே இந்த டோன்ல தான் பாடுவாங்க. நீங்க வேணா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்து பாருங்க, இதே மாதிரி தான் பாடுறாங்களாங்க. நம்ம பாடலாமா இப்போ? நம்ம பாடலாமா? இங்க பாருங்க. வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமில், வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமில், பார்த்தருக்கு பாசுபதம் அருள் செய்தவள் பத்தருள்ளீர் பொத்தன்று முப்புறம் தீ விளைத்தான் தில்லை அம்பல கூத்தனுக்கே ஆட்பட்டு இருப்பதென்றோ நந்தம் குழைமையே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்தே சிக்கன பிடித்தே எங்கெழுந்து அருளுவது இனியே. கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதிசூடி 3000 அலையா விளையாடும் அம்பலந்தன் நாடரங்கே. ஆளுக்கு பாலகன் வேண்டி எழுதிட ஆர்கடல் இந்த பிரான், ஆருக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்த வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமே இடமாக ஆழித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மொழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுக்கப்புறம் தான் அந்த கோயில்ல பூஜை ஆரம்பிக்கும். சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த 5 பாட்டும் பாடல் அப்புறம் தான் உடனே எல்லா பெல்லும் அந்த பெல்லாம் அந்த கண்டாமணின்னு, இந்த கண்டாமணி எல்லாம் அடிக்கும், மெய் சிலிர்க்கும், உங்களுக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அரிக்கும் நமக்கு. அதெல்லாம் அவங்க பாடி முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ இதா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சான்ஸ்கிரிட்ல அவங்க எல்லாம் வேதம் எல்லாம் பாடி அதை க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா? போன முறை உங்கள்கிட்ட பேசும்போது உடையான் உந்தன் நடுவில் இருக்கும் உடையாள்னு ஒரு பாட்டு யாராவது படிச்சுன்னு வருவீங்களா? ஒருத்தவங்களாவது வந்து அடுத்த வாரம் ரிப்பீட் பண்ணீங்களா? நேரம் படிச்சுட்டு வந்தீங்களா? யாருக்காவது தெரியுமா? உடையான் உந்தன் நடுவில் இருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியேன் இருவீரும் நடுவில் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை நீ புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன்னு சொன்ன. யாரா கேட்டீங்களா? அந்த பாட்டு படிச்சு பாத்தீங்களா? வீட்டுல போய் டீச் போட்டீங்களா? சாமியாரையில வைக்க சொன்னா வச்சுட்டாங்களா? சூப்பர். அதெல்லாம் எடுத்து பாருங்க. தினந்தோறும் ஒரு லைன் படிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த 15 நாள்ல 15 லைன் படிச்சிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் முயற்சி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி. அதுக்கப்புறம் இந்த பாட்டை எல்லாம் நீங்க இப்ப பாட போறீங்க. இப்ப நான் பாடின தோரணம் தெரியுதா? கஷ்டமா? இல்ல ராகமால நான் பாடு. வாய்த்தது நம் தமக்கு, பாருங்க, வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி. அப்பா இந்த ஒரே ஒரு பிறவி தான்பா கிடைச்சது. மதித்திடுமின் ஒழுங்கா இருறா, போடா கோயிலுக்கு போடான்ற, வேற ஒண்ணும் கிடையாது. பார்த்தருக்கு பாசுபதம் அருள் செய்தவன் யாரு? அர்ஜுனனுக்கு சாமி பாசுபதம் கொடுத்தாராம். ஏன் கொடுத்தாராம்? ஒரு தடவை
அடிச்சா 10 தடவை அடிச்ச மாதிரி இருக்குமா பாசுபதம். அந்த பாசுபதம் எவனுக்கு கொடுக்கலன்னு சிவபெருமான் தேடி அலைஞ்சாராம். எவனுமே அதுக்கு தகுதியா இல்லையா பாசுபதத்தை வாங்கறதுக்கு. ஏன் வாங்கினா ஆங்காரம் வந்துடும் இல்லையா. இப்போ ஒரு கையில குத்துனீங்கன்னா 10 பேருக்கு உழுதுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? தைரியமா நைட்ல எங்கே சுத்தின்னு இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி ஆங்காரம் இல்லாதவன் எவன் தேடனாராம் சுவாமி. வாய்த்தது நம் தமக்கு இதோர். இதை பாடும் போதே உங்களுக்கு உள்ளம் உருகுனாதான் அது வரும். சும்மா வரலன்னு என்ன ஏமாத்தக்கூடாது. வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமில் பத்தருக்கு வாசுவதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர் கொத்தன்று முப்புறம் தீவெளித்தான் தில்லை அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதன்றோ நம் உழைமையே. இப்படிதான் அந்த பாட்டு. இப்படி எடுத்துட்டு வந்து சாமிய தில்லை அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதென்றோ நம் தம் கூழைமைன்னு. உன்னோட கடன் என்னன்னா, உன்னோட கடமை என்னன்னா, சிவ தில்லையம்பல கூத்தனை தினந்தோறும் கும்பு எல்லா நேரமும். அதான் சொல்றாரு 3வது லைன்ல என்ன சொல்றாரு? கோத்தன்று முப்புறம் தீவிளைத்தான். அது சிவபெருமான் முப்புறங்களையும் அழித்தவன் ஒரு நாள் முழுசா பேசணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லையா? 3 பேர் இருந்தாங்க, அரக்கனுக்கு இருந்தானுங்க. 3 கோட்டை இருந்தது. இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை எல்லாம் ஒரு கோட்ல வரும்போது சாமி அந்த தேர்ல ஏறாம எல்லாரும் என்ன யோசிச்சாலாம்? அசுரர்லாம் நம்ம செஞ்ச தேர்ல தான் சிவபெருமான் ஏறி உன்னை சாவடிக்க போறாருன்னு ஈகோ கொண்டாங்களாம். ஆங்காரம் கொண்டபோது சாமி எரிச்சே அந்த 3 கோட்டையும் அழிச்சு 3 அசுரரையும் சாமி சாவடிச்சத முப்புறம் தீ விளைத்தான். முப்புறத்தையும் சிரிச்சே சாமி எரிச்சிட்டாராம். முப்புறம் தீ விளைத்தான். என்ன செய்யணும்? இப்போ ஒரு பிறவி தாண்டா உனக்கு, அர்ஜுனனுக்கு கொடுத்த மாதிரி உனக்கும் தருவர்றா சாமி. அடுத்த லைன்ல ஆங்காரம் கொள்ளாதரா தில்லை ஏன் ஆங்காரம் கொள்ளாதரான்றத மறைவா சொல்றான். முப்புறம் தீ விளைத்தான். அம்பா நீ ஆங்காரம் முடிச்சுன்னா 3 பேரை கொண்ட மாதிரி ஒன்னையும் கொண்டுடுவார்ப்பா. அடுத்த லைன் பாருங்க. தில்லை அம்பல கூத்தனுக்கே ஆட்பட்டிருப்பதென்றோ நம் தம் குழைமையே. நீ போய் சிதம்பரத்துல இருக்கிற சாமிய எல்லா நேரமும் நான் நினைக்கிறேன் கேட்டேன்னா நான் நினைக்கிறேன். நல்லது செய்யும் போது நினைக்கிறேன், கெட்டது செய்யும் போது நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைங்க அது மாதிரி. அதான் அந்த பாட்டு. இப்ப பாடலுமா? வைத்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுவில் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர் கொத்தன்று முப்புறம் தீவிளைத்தான் இல்லை அம்பலத்து புத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நம்தம் உடைமையே. ஓகேவா? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, முதல் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பொண்ணு என்ன செய்யும்? அந்த குழந்தைக்கு பசி இருக்குதோ இல்லையா, அதுக்கு பால் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கினே இருக்குமா இல்லையா? நான் அது உங்களை தான் கேட்கணும். அத மாதிரி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தான். நீங்க சாமியே கும்பிட்டுன்னு சாமியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சாமி கொடுக்கறதுக்கு எப்பவுமே எங்கினே இருப்பாராம். இவன் ஏதாவது கேட்பானா. ஆனா நீங்க சாமி பக்கமே கும்பிட்டு உங்களுக்கு கேட்கறது என்ன ஆகும்? குறையும். அதனால அதை பாடுறாரு. யார் பாடுறது? மாணிக்க வாசக பெருமான் பாடுறாரு திருவாசகத்தில். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி. சாமி என்ன பண்ணாரு? அவரு போய் சாமி கிட்ட என்னாரு? சாமி கிட்ட பித்தனா ஆயிட்டாரு. ஆகும்போது பாவியனுடைய ஊனினை உருக்கி. நீங்க இப்ப சாமியார்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? நல்லா பொண்டா பாக்குறாங்களா? நல்லா நீத்து போய் இருக்கிறாங்க இல்லையா? நீத்து போனாலும் அவன் சாமி தான், குண்டா இருந்தாலும் அவன் சாமி தான். ஆனா இவர் மாணிக்கவாசகர் சொல்றாரு, பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கினா சாமி மேல இருக்கிற அருள் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா ஆயிப்போச்சுன்றாரு. உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம். சாமி உள்ள வந்தா என்ன ஆகும்? ஆனந்தம் ஆகும் இல்லையா? அதுக்கு இன்னொரு பாட்டு சொல்லமா? பெருகலாம் தமம் பேதைமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரம் ஆயதோர் ஆனந்தம். சாமி உள்ள வந்தோடனே குடிக்கிற மாதிரி இருக்குமா? சாமியை உள்ள குடிக்கிற தேன் மாதிரி இருக்குமா? உடம்புக்குள்ள சந்தோஷம் இல்லையா? அத மாதிரி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாயே தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே
செல்வமேன்னு கூப்பிடுறாரு. அப்ப சாமி எப்படி கூப்பிடுறாரு? குழந்தையா பாக்குறாரு, அன்பா பாக்குறாரு. இப்ப இந்த பையனை பார்த்தா எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு, இப்ப அந்த குழந்தைய பார்த்து எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படியே நம்ம அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கு அந்த கெட்ட யோசனையே நமக்கு சுத்தமா இருக்காது இல்லையா? கள்ளங்காவிடமே எது இருக்கு அத மாதிரி பாக்குறாரு. பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே செல்வமே சிவபெருமானே யானொனை தொடர்ந்தே சிக்கன பிடித்து. சாமி நீ என்ன விட்டுடினாலும் நான் உன்னை தொடர்ந்து சிக்கன் பிடிச்சிருக்கிறேன் சாமின்ற இல்லையா? எங்க எழுந்தருளுவது இனிய. இளையராஜா இதை பாடி இருப்பாரு, நீங்க கேட்டிருக்கிறீங்களா? யாராவது திருவாசகம் இளையராஜாவோட திருவாசகம் கேட்டீங்களா சாமி? இளையராஜா பாடி இருப்பாரு சிம்பனியில. அவரு இதை நல்லா வேற மாதிரி பாடு. பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்து, பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்து, நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய. பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய. தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே யானொனை தொடர்ந்து சிக்கென பிடித்து எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே. இப்படி பாடியிருப்பாரு இளையராஜா. அப்படியே ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானேன்னு பாடியிருப்பார் இல்லையா? அத மாதிரி பாடி. நமக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம இது பஞ்சபுராணம் இது, அதனால வேகமா போனோம். அப்புறம் நெக்ஸ்ட் கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் பிழையா மதம் மாறா வெள்ளான மேற்கொள்ள முளையா மதிசூடி 3000 அலையா விளையாடும் 50 நாடரங்கே. கலையா உடலோடு சேரமான் ஆரூரன். யார் அவன்? சேரமான் நாயனார் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? சுந்தரமூர்த்தி கூட உடம்போட போனார். சுந்தரமூர்த்தி நாயனார் ஐராவதத்துல போனார். என்னத்துல போனாரு? ஐராவதம் இல்ல சுந்தர் போனார், சுந்தரர் போனார். சிவபெருமான் இருக்கிறது பேரு ஐராவணம் யானைன்னு பேரு. யாருக்கும் தெரியாது இது அவ்வளவா. எல்லாம் ஒரே ஐராவரம் ஐராவரம் சொல்ல போறாங்க. ஐராவரமும் கிடையாது, ஐராவரம். ஐராவதத்துல சுந்தரமூர்த்தி போனார். ஐராவனம்ல சிவபெருமான் வச்சுக்கிற யானை இல்லையா? இந்திரனோட யானை ஐராவதம், சிவபெருமானோட யானை ஐராவணம். ஆமா. எப்போ கலையா உடலோடுனா உடலோட போயிட்டாராம் சாமி. மீது பேர்ல எப்படி போனாங்க? உயிர் மட்டும் தானே போவோம். இப்ப நீங்க செத்தானா போவோம், உயிர் தானே போவோம். உடலோட போனாராம். கலையா உடலோடு சேரமான் ஆரூரன். ஆரூரன்னா யார் அவன்? சுந்தரர். சுந்தரர் பேர் என்னது? நம்பி ஆரூரன் பேரு. ஆரூரன் கூட யார் போனதா? சேரமான். சேரமான் நாயனார். அவருக்கு என்ன இன்னொரு பேரு? களரிற்ற அறிவார்னு பேரு. என்னது? களரிற்று அறிவார்னா என்ன தெரியுமா? இப்ப இந்த நாய் இங்க வந்து பத்துன்னு இருக்குதுன்னா அந்த நாய் இதை கேட்கறதுக்கு இஷ்டப்பட வருது இல்லையா? இப்ப சேரமான் நாயனார் இங்க இருந்திருந்தாருன்னா இவர் இந்த நாய்கிட்ட பேசியிருப்பார். ஏன் படுத்துருக்குன்னா அது பதில் சொல்லியிருக்கும். அது மாதிரி நாய் குதிரை பண்ணிக்கிட்டுலாம் அவர் பேசுவாராம். அதனால அவர் பேரு களரிற்று அறிவார்னு விலங்கு கூட பேசக்கூடியவன் பேர். கலையா உடல். நான் திருப்பி திருப்பி எதுக்கு பேசுறேன் அந்த டியூனுக்கு வரேன்னா நீங்க கொஞ்சமா அதை கேட்ச் பண்ணுவீங்க. இந்த பாட்டுக்கு பாவமா தான் நீங்க பாடணும். கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேற்கொள்ள. 2வது லைன்ல என்ன சொல்றான்? வெள்ளானை மேல இவங்க ஏறி போனாங்களாம். முளையா மதிசூடி 3000 3000 தேவர்கள் சிதம்பரத்துல இருக்கும் போது சிவபெருமான் என்ன பண்றாரு? தாண்டவம் ஆடனாராம் சுவாமி சிதம்பரத்துல. அத சொல்றான் பாருங்க. முளையா அது சொன்ன சாமி தலையில என்ன வச்சிருந்தாராம்? நிலா வச்சிருந்தீங்க. என்ன பேர் அதுக்கு? மதின்னு பேரு. முளையா மதிசூடி 3000 அலையா அலையா விளையாடுனா சாமி எங்க விளையாடுறாராம்? சிதம்பரத்துல சாமி விளையாடிட்டு இருக்கிறாராம் ஓடி ஆடி. பாத்தீங்களா? இது எல்லாமே சிதம்பரத்துக்கு உண்டான பாட்டு. இன்னைக்கு அதான் ஸ்பெஷல்.
என்னையா இது நீ ஆடி ஏதோ பாட்டு எடுத்துன்னு வந்து பைத்தியம் புருஷன் மாதிரி குவி நிற்கிறேன்னு கேட்காதீங்க. இது எல்லாமே தில்லை அம்பலத்துக்கு உண்டான பாட்டு. நீங்களே தேடி பிடிச்சி 5 பாட்டு சேர்த்தா கூட வராது இல்லையா? நிறைய இருக்குது பாட்டு. இது அருமையா இருக்கு கேட்க. இன்னொரு தடவை பாட்டு பல்லவா பாரு. கலையா உடலோடு சேரவான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளான மேற்கொள்ள முளையா மதிசூடி 3000வரோடும் அலையா விளையாடும் அம்பலந்தன் நாடரங்கே. இது எதுல அந்த பாட்டு? இது திரு இசைப்பாவா திருப்பல்லாண்டா? திரு இசைப்பான்னு கீழே எழுதியிருப்பேன். யார் பாடுறதுன்னு பாத்தீங்களா? பூந்துருத்தி நம்பி காட நம்பி. பூந்துருத்தின்னு ஒரு கோயில் இருக்குது. எங்க இருக்கு? திருப்பூந்துருத்தின்னு வாங்க, திருவையாறு பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற கோயில்லாம் உங்களுக்காக ஈஸியா எழுதியிருக்கேன். திரு ஆலம்பொழின்னு ஒரு கோயிலுக்கு அது கிட்டே. அங்க போனீங்கன்னா திருவையாறு போனீங்கன்னா இங்க பாருங்க, திரு பூந்துருத்தி பார்க்கணும், திரு கண்டியூர் பார்க்கணும், திரு ஆலம்பொழில் பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க பாப்பீங்கன்னு தான் இந்த பேப்பர்ல ஏதாவது எடுத்து வந்துக்கிறாங்க. ஆமா, பாக்குறீங்களோ இல்லையோ? பாருங்க, இப்ப அடுத்தது பாருங்க. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான். என்னது? பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதானா? யாரு? பால் பூ அடிக்கிறதுக்கு யாரும் அம்மா இல்லையன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கத்துச்சான். யார் கத்தந்து? யாரு? திருஞான சம்பந்தர் குழந்தை கத்தது வேற. இது திருப்பல்லாண்டுன்றதுல கத்துற குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தாண்ட ஒரு புலிக்கால் முனிவர் ஒருத்தர் நிப்பாரு பாருங்க. அவர் பேர் என்னது? புலிக்கால் வச்சுக்கிறார். அவர் பேர் என்னது? அவர் பேர் என்னங்க? என்னமா இவ்வளவு வீக் ஆகுறீங்க? ஸ்ட்ராங்கா இருப்பீங்களே எப்பவும். அவர் பேரு வியாக்கியபாதர். அவர் பேரு வியாக்கியபாதர். இந்தாண்டுக்குற பேரு பதஞ்சலி. ஓகேவா? அவருக்கு இன்னொரு பேரு புலிக்கால் முனிவர்னு பேரு. ஓகே, அவரோட குழந்தை பேர் என்ன தெரியுமா? உபமன்யு. உபமன்யு எங்க இருப்பாருன்னு தெரியுமா? யாராவது இதுல நல்ல புண்ணியம் செஞ்சு சிவபெருமான்ட்ட கைலாய மலைக்கு போறீங்கன்னா, கைலாய மலை உள்ள போகும்போதே வாசப்படியில உட்காந்து இருப்பாரு. நீங்க உட்காந்துக்கிற மாதிரி அவர் சொன்னாதான் நீங்க உள்ளே போகணும். அப்புறம் தான் நந்தி, அப்புறம் தான் சாமியெல்லாம். உபமன்யு வந்து உங்களை கும்பிட்டு உள்ள போங்கன்னு சொல்லணும். அப்புறம் தான் நீங்க துவாரபாலகர்லாம். உபமன்யு எங்க இருப்பாரா? கைலாயத்தோட அடிவாரத்துல இருப்பாராம். எங்க இருப்பாரு? அடிவாரத்துல உட்காந்து இருப்பாராம். மேல ஏறும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் ஐஸ் வச்சீங்கன்னா போலாம். உபமன்யு முனிவர் கேட்கிறாராம் யாருகிட்ட? சாமி கிட்ட. குழந்தையா? சாமி எனக்கு பாலே கொடுக்கல, யாரும் தாகமா இருக்கு சாமி. கொடுக்கும்போது திருமால் படுத்துன்னு இருக்கிற இல்ல மகாவிஷ்ணு, அவர் படுத்துன்னு இருக்கிற பார்க்கடலே கொடுத்தாராம். குட்டினா போறான். யார் கொடுத்தது? சாமி கொடுத்த. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன். மாலுக்கு சக்கரம் கொடுத்தாரு இல்லையா சாமி? இப்ப மகாவிஷ்ணு கையில இருக்கிற சக்கரம் யாரோடது? சுதர்சன சக்கரம் யாரு கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது தான் அவருக்கு இல்லையா? ஒரு லைன் சொல்லிட்டா அந்த பாட்டு உங்களுக்கு மறக்கவா இருக்காது. வீட்டுல போய் படிச்சாலும் பாலுக்கு பாலகம். அவர் ஒரு குழந்தை அழுதான் சொன்னாரு. மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்ய. ஆமா, அவர் கையில இருக்கிற சக்கரம் சாமி கொடுத்தது. மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய திண்ணை தன்னுள் ஆளுக்கும் மந்தனர் வாழ்கின்ற. ஆளுக்கும்னா தெரியுமா? ஆளுக்கும்னா சிதம்பரத்துக்குள்ள போனீங்க, நீங்க போயிருப்பீங்கன்னு நான் வந்து போய் சொல்றேன். எப்பவுமே சாமியை விடவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா சுவாமியார் தானவா அப்படியே பாருங்க, ஐயோ போ வேலை இருப்போம் வேலை இருப்போன்ற அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும் கோயில். இந்த ஐயர் கல்புரம் காட்டார், உடனே அவர் காட்டார், உடனே வருவார், நம்ம அதை கொடுப்பா இது பண்ணி. ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமே இடமாக அங்கதான் நிக்கிறாரா நம்ம நடராஜ பெருமான். அழகா எல்லா பூஜை புனஸ்காரெல்லாம் வாங்கி நேர்கிறாராம். ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிர வல்லானுக்கு அல்லாண்டு குருதிமே. சாமி நீ ரொம்ப வருஷம் இரு சாமின்னு வந்தவங்க வந்து சாமியை கும்பிடுறாங்க. சாமிய நீயும் வாழ்த்தணும்டான்னு சொல்றாங்க. ஏன்? உனக்கு இந்த கை காலெல்லாம் நல்லா கொடுத்தாருல்ல, இப்படி தூக்கிறதுக்கு இல்லையா? ஒரு சில பேர் இப்படியே வச்சிருப்பாங்க கழுத்தணும் இல்லைங்க, பார்க்க முடியாங்க இல்லையா? உனக்கு நல்லா தானே கொடுத்துக்கிறாரு. இப்படி பாலித்து நட்டம் பயிர வல்லானுக்கு பல்லாண்டு குருதுமேன்னு பாடுற. அது ஒரு தடவை பாடலவா? பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளுக்கு
ஆளுக்கும் மந்தனர் வாழ்கின்ற பிள்ளை சிற்றம்பலமே இடமாக ஆழித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. இப்படி பாடணுங்க. இப்படி நீங்களும் பாட பாருங்க. அப்படியே நீங்க பாடனா உங்களை கிட்ட எடுத்துன்னு போவோம். ஏதோ ஒரு உந்து சக்தின்னு ஒரு உந்து சக்தி உங்களுக்கு தள்ளிக்கினே போகும் இல்லையா? லாஸ்ட் பாடல் என்ன தெரியுமா? தெய்வ சேக்கிழார் பெருமானை எழுதின உலகலாம் உணர்ந்துன்ற பாட்டு. உலகலாம்னு ஆரம்பிக்கிறார். நீங்க இதை வந்து கேளுங்க. உலகலாம்னு சாமி ஆரம்பிக்கிறார். தெய்வ சேக்கிழார் வந்து பாத்தீங்கன்னா மந்திரியா இருந்தவர். சிவபெருமானை பத்தி போய் எழுதுறதுக்காக சிதம்பரம் கோயில் இப்படி பொண்ணு சாஞ்சி உட்கார்றா. சாஞ்சி உட்காந்து சாமி கிட்ட அழுகுறாராம். வந்து ஏன்பா அழுகுறன்னு சாமி கேட்டார். இல்ல சாமி எனக்கு எழுதவே வரல சாமி. ஏன்பா என்னாச்சு? எழுத வரல சாமி, தொடக்கம் தெரியல சாமி. உலகெல்லாம்னு தொடங்குப்பான்னு சொல்லு இல்லையா? உலகெல்லாம்னா என்ன ஆகி போச்சு? அந்த ஒரு வார்த்தை என்ன ஆகி போச்சு? அகில உலகமும் நம்ம சாமி தான் சொல்லிட்டு போயிட்டார். உலகெல்லாம் சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முடியல வார்த்தையும் உலகெல்லாம்னே முடிச்சுட்டார். என்ன புராணம் அவர் எழுதுன பேரு? பெரிய புராணம். அவரு தான் இந்த நாயன்மார்களோட கதைகள் கருத்தெல்லாம் உலகிற்கு புட்டு புட்டு வச்சவர். எல்லாத்துக்கும் சாட்சி யாரு? தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஐயா, உலகெல்லாம் உணர்ந்தா கூட ஒன்னு என்னால வாயால ஓத முடியாது. நில உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன். இப்படிதான் ஜோதி வடிவா இருக்கிறான் சாமி. அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சொல்லிட்டாரா? உலகெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரா? இன்னும் சாமி இந்த 4 பாடலுக்கு அந்த பெரிய புராண பாடல் கடைசி பாட்டு என்ன சொல்றாருன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினாள் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி. இங்க பாருங்க, நிலவி உலகெல்லாம் முடிச்சார். ஆரம்பிக்கும் போது உலகெல்லாம் உணர்ந்து ஆரம்பிச்சார் இல்லையா? முடிக்கும் போது உலகெல்லாம் எடுத்து வந்து முடிச்சார் சாமி. ஓகேவா? ஒரு 2 நிமிஷம். இப்போ இந்த 5 பாட்டம் பாடலாமா? இல்ல நீங்க பாடிக்கிறீங்களா? பாடலாமா? ஒரு தடவை பாடிடலாமா? வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமில். வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமில். பத்தருக்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளே கொத்தன்று முக்குரம் தீ விளைத்தான் இல்லை அம்மள புத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நந்தம் உடைமையே. பல்லினைந்துட்டும் தாயிலும் சாரப் பரிந்தினே பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலானந்தமாய தேடினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்து சிக்கன பிடித்து எங்கெழுந்தருளுவது இனியே. கலையா உடலோடு சேரவான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளான மேற்கொள்ள உடையா மதிசூடி 3000 அலையா விளையாடும் அம்பரந்தன் நாடரங்கே பாலுக்கு பாலனும் ஏந்தி எழுதிட பாக்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றோடு செய்தவன் பண்ணிய இல்லை. ஆளுக்கும் மந்தனர் வாழ்கின்ற இல்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிரவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிறவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓகேவா? இப்போ எல்லாரோட பாட்டும் பாடிச்சு. தூங்குறவங்க இப்ப தூங்குறவங்க ஏஞ்சிக்கலாம். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. தூங்குறவங்களா ஓகே, சூப்பரா தூங்கிட்டீங்க. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாமி. உட்காருங்க. இன்னொரு பாட்டு இருக்கு, உட்காருங்க.
லாஸ்ட் ஒரு பாட்டு இல்ல, திருஞான சம்பந்த மூர்த்தி பாடின பாட்டு இது. மதுரையில் இருக்கிற ஆளவாய் சொக்கனை பத்தி. ஏம்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா? அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாமி, 5 நிமிஷம். சரி சரி ஓகே ஓகே சரி. இங்க பாருங்கம்மா, இந்த பாட்டு பாடுங்க பாப்போம். உங்களுக்காக இந்த பாட்டு என்ன பண்ணிருக்கேன்னா பிரிச்சு 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 எழுதிருக்கேன். சாதாரணமா ஞாபகம் வச்சு இந்த பாட்டை. விடலால வாயிலாய் விடிமியார்கள் நின்கடல், விடலால வாயிலாய் விடிமியார்கள் நின்கடல், பாடலால வாயிலாய் பரபனின்ற பண்பனே, பாடலால வாயிலாய் பரபனின்ற பண்பனே, காதலால வாயிலாய் கபாலினில் கடிமதில் கூடவான வாயிலாய் உலாவரில் கொள்கையே. வீடலால வாயிலாய், பாடலால வாயிலாய், காடலால வாயிலாய், கூடலால வாயிலாய். பாட்டுல பாதி போயிடுச்சா? அந்த பாட்டுல பாதி போயிடுச்சா? வீடலால வாயிலாய், பாடலால வாயிலாய், காடலால வாயிலாய், கூடலால வாயிலாய். பாதி போயிடுச்சா? வீடலால வாயிலாய் விழுமினார்கள் நின் கடல். என்ன தெரியுமா? இப்போ சாமியே எல்லா நேரமும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா என்னது? வீடு பேரு பெறதுக்காக சாமியோட கடல்களே நினைக்கிறீங்க. கடல்னா என்னது? சாமியோட பாதங்கள்னு பேரு. வீடலால வாயிலாய் விழுமினார்கள் நின் கடல். இதெல்லாம் படிச்சா அத மாதிரி சாமியோட கடல்களே நினைக்கிறவன் என்ன செய்வானா, சாமியை பாட ஆரம்பிப்பானா. பாடலால வாயிலாய் பரவனின்ற பண்பனே. சாமியோட பண்பு என்ன தெரியுமா? நீங்க பாடனா அது அன்பா கேட்கறதா. எவ்வளவு ஈஸியான பாட்டு பாருங்க. முதலோட பாட்டை பார்க்கும்போது என்னன்னு தெரியல, வீடலாலே காடலாலே ஈஸியான பாட்டு. வீடலால வாயிலாய் விழுமினார்கள் நின் கடல், பாடலால வாயிலாய் பரவனின்ற பண்பனே. சாமியோட பண்பு என்னன்னா பாடனா சாமி என்ன பண்ண பரவ நின்று உங்களை கேட்பாராம் இல்லையா? அடுத்த லைன் காடலால வாயிலாய் கபாலினி கடிமதில். என்னன்னா சாமிக்கு இன்னொரு பேர் என்னது? கபாலின்னு பேரியா. கபாலத்தை கையில ஏந்தி சிவபெருமான் அங்க என்ன பண்ணுவாராம்? பிச்சை வாங்குறதால பிச்சாண்டீஸ்வரர் இல்லையா? அதனால காடலாயவன் சுடுகாட்டுல ஆடுறது நம்ம சாமி, இடுகாட்டுல நம்ம சாமி விபூதியை பூசிக்கு என்ன பண்றாரா? அங்க போய் கபாலத்துல போய் பிச்சை வாங்குறாராம் சாமி. எங்க வாங்குறாராம்? நான்மாட கூடல்னா என்ன ஊரு? நான்மாட கூடல் மதுரையில வந்து சாமி. அடுத்த லைன்ல பாருங்க. கூடலால வாயிலாய் குழாயல் என்ற கொள்கைன்னு சொல்றான். சாமி எங்க தெரியுமா ஆடுறாரா? மதுரையில போய் அந்த சாப்பாடெல்லாம் வாங்கினு விபூதி எல்லாம் போட்டுன்னு மேல போட்டுன்னு பாட்டெல்லாம் கேட்டுன்னு அடியார் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாமி வீடு பேரு தராராம். வீடு பேருனா நீங்க இங்க இருந்து உயிர்ந்து நீங்க கைலாயத்துக்கு போக வைக்கிற சாமின்னு யார் சொல்றா? ஞான சம்பந்தர் குழந்தை பாடின பாட்டு. ஏன் இதை இவ்வளவு வேகமா கொஞ்ச நேரம் இருங்க சாமின்னு எதுக்கு சொன்ன தெரியுமா? திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் எல்லா பாட்டும் பாடிட்டேன். ஞான சம்பந்த குழந்தை இது ஒண்ணு பாடணும்னு இஷ்டப்பட்டேன், அதனால இதை பாடுறேன். ஓகே, நீங்க பாடுறீங்களா இல்ல போயிடுமா? போதுமா? வீடலால வாயிலாய் விழுமினார்கள் நின் கடல், பாடலால வாயிலாய் பரவனின்ற பண்பனே.